பாவத்துக்கு சில தன்மைகள் இருக்கு. ஆதியாகமம் 6:5-6 வாசிப்பீர்களே, ஆனால் அவைகள் தேவனை மனஸ்தாபப்படுத்தும் இருக்கு. அப்போ உங்களை நீங்க பாருங்க, நீங்க பண்றீங்களா இவ்வளவு எல்லா சில்லறத்தனங்கள், எல்லா அயோக்கியத்தனங்கள், எல்லா வாயினால சொல்லக்கூடாதான அசுத்த காரியங்கள், ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடியதான, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதான எல்லா நாச வேலைகளை செய்றீங்களே, உங்களுக்கு மேல தேவ கோபம் தான் இருக்கு. உங்களை படைத்தது நிமித்தம் தேவன் வெட்கப்படுவார். இவன் உலகத்துல இருந்து புண்ணியம் இல்ல சொல்ற விதத்துல தேவனுடைய கோபம் தான் உங்க எல்லாருக்கும் மேல இருக்கு. 51 சங்கீதம் 3 சொல்லுது, பாவம் செய்கிற ஒவ்வொருவரையும் குற்ற மனசாட்சி பிடித்து ஆட்டி படைக்கும். அதாவது ஒரு மணிக்கூர் சந்தோஷமா இருக்கலாம், இல்ல அரை மணிக்கூர் சந்தோஷமா இருக்கலாம், இல்ல பிறருடைய பொருட்களை வஞ்சித்து ஒரு 50 லட்சம் ரூபாய் 5 லட்சம் சம்பாத்தியம் பண்ணிடலாம், இல்ல பிறர் எல்லாம் தூசித்து நான் மட்டும் நல்லவே, அந்த ஆளு சரியில்லை, அந்த பொம்பளை சரியில்லை, அந்த ஊழியக்காரங்க சரியில்லை, இவரு சரியில்லை, இப்படி எல்லாம் சொல்லி குறிப்பிட்ட நாள் தான் ஒரு சிலருடைய நல்லெண்ணங்களை வாங்கிக்க முடியும். எல்லாம் நிலைநிக்காது. உண்மை வெளிப்படும் போது எல்லாம் மாறும். பிறகு என்ன ஆகும்? குற்ற மனசாட்சியிலேயே வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆதியாகமம் 3:8 சொல்லுது, பாவத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் தேவனுக்கு உள்ள உறவு அப்படியே போயிடும். யோவான் 8:34 சொல்லுது, அந்த பாவத்தை நீ செய்யறதுக்கு முதல்ல இடம் கொடுக்கும் போதே நீ அதுக்கு அடிமையாயிட்ட. ஏனி அந்த அடிமைத்தனத்தை நீ வெளியே வர்றது சாதாரண காரியம் கிடையாது. இங்கதான் நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். பாவத்துல சிற்றின்பம் இருக்கு, பாவத்துல இன்பம் இருக்குன்னு சொல்றீங்க, சரிதான். அது செய்ய எல்லாமே எனக்கு ஒத்துழைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம், சரிதான். கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பயப்படணும். என்ன பயம் வேணும்? ஒருக்கா இந்த எச்சிலையே நான் நக்க ஆரம்பிச்சோம்னா, எச்சிலையை நக்காம எனக்கு இருக்கவே முடியாது. வீட்டுல என்னதான் இறைச்சிகள் வேற ஐட்டங்கள் எல்லாம் எனக்கு இருந்தாலும் இந்த கெட்ட மூளை எச்சிலைக்கு தான் போகும். என் தெளிவா சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அது ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டு வழி நடத்தக்கூடியதான எந்த சிற்றின்பமும் இருந்துட்டு போட்டு, அது லஞ்சம் ஊழல் எதுக்கும் சரி, நீ முதல்ல அந்த எச்சிக்கு இடம் கொடுக்க முன்னாடி யோசி. பிறகு அது இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லாத அளவுக்கு நான் அடிமையாகி போகுவேன், அந்த ஒரு மனநிலை வேணும். 2 கொரிந்தியர் 4:4 அது என்ன சொல்லுது? மனசை குருடாக்கிறோம். நீங்க செய்யறதெல்லாம் சரி மாதிரியே இருக்கு, உணர்வே இருக்காது. அதுக்கு பிறகு எபேசியர் 2:12 பாவம் செய்து 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 பிறகு என்ன ஆகி போகணும்னா, எனக்கெல்லாம் விடுதலை கிடைக்காது, ஒரு நம்பிக்கையே இருக்காது. அது உங்க அபிசுவாசத்துக்கு நேராக, அபிசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுது, பொல்லாத இருதயம் தேவனை விட்டு பின்வாங்க செய்யக்கூடியதான இருதயம், அதுக்கு நேரம் அப்படியே வழி நடத்திடும். தீத்து 1:15 சொல்லுது, அது உங்களை தீட்டுப்படுத்தும். ரோமர் 5:18 சொல்லுது, உங்களை ஆக்கினைக்குள்ளாக கொண்டு தீர்க்கும். பாவம் செய்றீங்களா, சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை. இந்த உலகத்துல ஒருவேளை கிடைக்காம தப்புறவங்க சிலவங்க இருக்கிறாங்க, இந்த உலகத்திலே அநேக தண்டிக்கப்படுறாங்க. அது போக ஒருபடி மேல போய் நியாய தீர்ப்பு நாட்கள். சங்கீதம் 32:3 சொல்லுது, நீ பாவம் செய்யறால, அந்த பாவத்தோட சந்தோஷத்தை அனுபவிக்கிறாளா, அதுல விடுதலை பெறணும்னா நீ கதற வேண்டியதா இருக்குது. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. எதுக்கு ஒரு எச்சிக்கு ஆசைப்படணும்? அதுக்கு பிறகு நாள் முழுக்க அழணும், கதறணும், கண்ணீர் வெடிக்கணும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா தேவனை ஸ்தோத்திரிக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருடைய பிரசனத்துக்குள்ள ஒரு வாழ்ற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை, பரலோகத்தை வாஞ்சிக்கூடிய ஒரு வாழ்க்கை, போதும் என்கிற மனநிலையோடு தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைங்களோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா வாழணும். அதை விட்டு கண்களுக்கு இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, எப்பண்டா தப்பு பண்ணலாம், ஒரு இடம் அமையும் சொல்லி காத்து இருக்கிறோம் தெரியுமா, நித்தமும் கதறணும். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 4:13-14 சொல்லுது, நீங்க காயினையை போல் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பயப்பட வேண்டியது இருக்கு, நிலையற்றவர்களாய் அலைய வேண்டியது இருக்கு. அவனுக்கு தெரியுமோ, இவனுக்கு தெரியுமோ, அவளுக்கு தெரியுமோ, இவளுக்கு தெரியுமோ, ஐயோ 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 ஐயோ. அதுக்கப்புறம் எங்கேயுமே தங்க முடியாது, சொந்த வீட்டுல வரைக்கும் தங்க முடியாது, எங்கேயாவது வேற எங்கேயும் போனா கொள்ளலாம். கடைசி என்ன? யூதாசை போல. மத்தேயு சுவிசேஷம் 27:5 கடைசி எப்படி இருக்கும்? ஒரு சிலருக்கு எனக்கு இருந்த புண்ணியமே இல்ல, தற்கொலை பண்ணா என்ன தோணி அந்த வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போகும். பாவத்தை லைட்டா ருசி பாக்குறீங்க, இச்சைகளுக்கு கொஞ்சம் போல இடம் கொடுக்குறீங்க, சிற்றின்பத்தை சில நேரம் அனுபவிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு பரிதாபமா முடியும்.